அமேசான் காடுகளில் மர்ம உயிரினங்கள் மட்டுமல்ல, பழங்குடியின மனிதர்களும் வாழ்றாங்க. காடுகளின் ஓரத்தில் குடியேறிய பழங்குடியினரில் சிலர் வெளி உலகத்தோடு கலந்திருந்தாலும் சில பழங்குடியினர் இந்த காட்டுல இன்னும் இருக்காங்க. அவர்களுக்கும் நமக்கும் வெளி உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்கும் வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியல. அந்த பழங்குடியினர் இன்னும் பழங்கால வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் வராங்க. அதில் அவங்க விலங்குகளை கொன்று அவற்றை நெருப்பில் எரித்து சாப்பிடுறாங்க. மரத்தின் இலைகளை தங்கள் ஆடைகளாக இன்னைக்கும் அணைகிறாங்க. அமேசான் காடுகளுக்குள் வாழும் இந்த பழங்குடியினர் ஒருபோதும் வெளி உலகத்தை சந்திக்கவோ அல்லது வெளியில் உள்ளவர்களை தங்களோட உலகிற்கு வர அனுமதிக்கவோ மாட்டேங்கிறாங்க. இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சென்றவர்கள் யாருமே உயிருடன் திரும்பியதில்லை. இவர்களோட வாழ்விடங்களும் புகைப்படங்களும் கூட ஹெலிகாப்டர்ல இருந்து எடுக்கப்பட்டவைதான். அமேசான் காடுகளில் எறும்புகள் கூட அதிகமாக காணப்படுது. அதுல ஒரு வகையான எறும்பு தான் இந்த புல்லட் எறும்பு. இந்த புல்லட் எறும்பு ஒரு முறை கடிச்சா துப்பாக்கி குண்டு தொலைச்சது போல வலி பயங்கரமா ஏற்படும். அதனாலதான் இதற்கு புல்லட் எறும்பு அப்படின்னு பெயர் வந்துச்சு. அமேசான் காடுகளில் பழங்குடியினர்களும் ராட்சத பாம்புகள் மட்டும் ஆபத்தானவே அல்ல, இந்த சிறிய எறும்புகள் கூட ஆபத்தானவே.